வணக்கம். இது கோவின் ப்ளூ டேராட். இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, இந்த 9வது மாதம் செப்டம்பர் ப்ரிடிக்ஷன்ஸ் அதுதான் இன்றைய வாசிப்பு. ஞாபகத்தில் இருக்கட்டும், என்னுடைய பணிவான வேண்டுகோள், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நிறைய பேர் தனிப்பட்ட வாசிப்பு பற்றியும் கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே குரூப் 1, 2, 3 இருக்கிறாங்க. உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை தேர்ந்தெடுக்கவும். நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டேராட். இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, இந்த 9வது மாதம், இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும், என்ன எதிர்பார்க்கலாம், ப்ரிடிக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இன்றைய வாசிப்பு. ஸோ குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இது ஒரு பொதுவான வாசிப்பு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. எது உங்களுக்கு பொருந்தினதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வாசிப்பு எனக்கு பொருந்தலை அப்படின்னா இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க. மற்ற குரூப்ஸ் இருக்கும், நீங்கள் வேணால் அவங்கள கூட நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரி, இங்கே நம்ம பார்க்க போகிறது, இவங்களை மட்டும் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். இவங்க நமக்கு இந்த யூனிவர்ஸோட மெசேஜ், ஏஞ்சலிக் மெசேஜ் கூட சொல்லலாம். இங்கே நாங்கள் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஷஃபிள் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு நம்ம மேலும் தேவைப்பட்டது கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். சரி, பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு உங்களுடைய செப்டம்பர் ப்ரிடிக்ஷன்ஸ், செப்டம்பர் மாதம் என்ன எதிர்பார்க்கலாம், அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் கார்டே உங்களுக்கு வேர்ல்ட் வந்திருக்கு. இரண்டாவது கார்டு 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, அண்ட் த டெம்பரன்ஸ் அண்ட் 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். சரி, இவங்களை நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம இவங்களை சொல்லிடலாம். சார், இந்த குரூப் 1 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ஏதாவது ஊர் மாறி போகிறது, ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்று இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் மாறுதல் அப்படிங்கிறது சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2-3 விஷயமும் சொல்கிறாங்க. சரி, பரவாயில்ல. இந்த இடம் மாறுறது, அப்புறம் கடல் தாண்டி போனோம், நான் விசா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இங்கே ஒரு முடிவு இங்கே ஒன்று தெரிய வருது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு விசா அப்ளை பண்ணுறது, மேலும் படிக்கிறது, வெளியூருக்கு போகிறது, கடல் தாண்டி போகிறது, இடம் மாறுறது, வீடு மாறுறது, அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. இது நடக்கும் அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது. ஆனால் அதுலேயும் ஒரு சில பேருக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன, இப்போ நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு காலேஜுக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க, வெளியூரில் படிக்க போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு 2 யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ எது எடுக்கலாம், என்ன செய்யலாம், என்ன பிளான் பண்ணலாம், என்ன திட்டங்கள் அப்படிங்கிறதும் இங்கே சொல்ல வராங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சில பேர் ஏற்கனவே கடல் தாண்டி இருக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சில திட்டங்கள் போடுறதாக தெரியுது. பட் அந்த திட்டங்களில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறீங்க. அந்த முடிவு ஒரு டிவைன் பிளெஸிங்காக இங்கே தெரியுது. டெம்பரன்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு டிவைன் பிளெஸிங் அப்படின்னு சொல்லப்படுது டெரோல. ஸோ அதான் அந்த டிவைன் பிளெஸிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம சமாளிச்சுப்போம். எல்லாமே சமாளிக்கிறது மட்டும் இல்லாமல் சமப்படுத்திக்கிறது, பேலன்ஸ் பண்ணுறது, அதான் எல்லாமே சமாளிப்போம். ஓகே, நம்ம சமாளிச்சிருவோம் எப்படி இருந்தாலும். இது ஏற்கனவே ஒரு முடிந்த ஒரு சம்பவமாக இருக்குது குரூப் 1க்கு. கிட்டத்தட்ட நான் இந்த பார்த்தீங்களா, நான் முன்னாடி சொன்னது போல் என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எதை எடுக்கிறது, எனக்கு ரொம்ப பதட்ட நிலையாக இருக்குது, பயமாக இருக்குது, அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் சரி, அந்த பயத்திலிருந்து சில பேர் வெளியே வந்துட்டீங்க. வந்த பிறகு முடிவுகள் எடுக்கிறீங்க. எந்த முடிவை என்ன செய்யலாம், அந்த மாதிரி. குறிப்பிட்டவர்களுக்கு கடல் தாண்டி போகிறது, விசா கிடைக்கிறது, நல்ல செய்தி ஒன்று கடல் தாண்டி வரும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ ஏதாவது சமாளிக்க முடியாத சில சூழ்நிலைகள், பயம் ஏதேனும் இருந்தாலும் இதுதான் நல்ல நேரம். செப்டம்பர் மாதம் சில பேரால் சமாளிக்க முடியும், இதை சமப்படுத்துவீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கடைசி கார்டு என்ன சொல்கிறாங்க, 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கிட்டத்தட்ட இது ஒரு உத்தியோக ரீதியாக வாசிப்பாக தான் இருக்குது. கடைசி செய்தி அவங்க அதான் சொல்கிறாங்க. 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அதான் நம்ம முன்னாடி சொன்னது போல் இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் சமாளிப்பீங்க, அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அது உத்தியோக ரீதியாக, குடும்ப ரீதியாகவோ, ஆரோக்கியமோ, உறவோ, படிப்பு சம்பந்தமாகவோ எது இருந்தாலும் there is a flexibility அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. பரவாயில்ல, 8 மணி ஆனாலும் பரவாயில்ல, நான் இதை சமாளிச்சுக்கிறேன், நான் இதை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள், ஓகே பரவாயில்ல கொடுங்க, நான் இந்த வேலையை செஞ்சு தரேன், அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. குறிப்பிட்டவர்களுக்கு இங்கே தலைமை பொறுப்பு அல்லது தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு சின்ன
சின்ன குரூப்புக்கு தான் இங்க சொல்லப்படுது. பட் ஒரு 90 விழுக்காடு உள்ளவர்களுக்கு இங்க வந்து வேலை சம்பந்தமான சில விஷயங்கள் இங்க வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கடல் தாண்டி சில செய்திகள் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இங்கேயும் சொல்லப்படுது. அப்போ உத்தியோக ரீதியாக சில பேருக்கு நல்ல செய்திகள் வரலாம். நல்ல ஒரு அசைன்மெண்ட்ஸ், புது ப்ராஜெக்ட், நான் வந்து உங்களை இங்கே கூப்பிட போகிறேன், நீ வெளியூருக்கு வா, உனக்கு நான் வந்து நல்ல வாய்ப்பு ஒன்று இங்கே வச்சுருக்கேன், நீ வந்து முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுருந்த இல்லையா, அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் அவங்க எங்கேயும் அதான் சொல்கிறாங்க, பிடிச்சிருந்தது, அதனால நாங்கள் வந்து உனக்கு இன்னும் சம்பளம் உயர்வாக கொடுத்து, இன்னும் சம்பளம் கொடுத்து இந்த அசைன்மெண்ட் நீ எனக்கு முடிச்சு கொடு அப்படிங்கிற. ஸோ சம்பள உயர்வு இங்கே ஒரு சில பேருக்கு ஒரு சமாளிக்கிறது, சமப்படுத்திக்கிறது, கடல் தாண்டி போய் அங்கே இருக்கிறது, அங்கே போன பிறகு என்ன செய்யலாங்க திட்டம் போடுறது, அதுலேயும் சமாளிக்கிற தன்மை, சமப்படுத்திக்கிற தன்மை, கிட்டத்தட்ட நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இந்த குரூப்பான தேர்ந்தெடுத்தவங்க கொஞ்சம் எல்லாமே சமாளிப்பீங்க. என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா இங்கேயும் 9, இந்த 9வது மாதம். ஸோ ஏற்கனவே இது நடந்த ஒரு செய்தியாகத்தான் இருக்கு. இப்போ 8வது மாதம் இந்த குரூப்பான தேர்ந்தெடுத்தவங்க ஆமாங்க ஏதோ எல்லா ஏரியா ஆஃப் யுவர் லைஃப்ல, குறிப்பிட்ட ஏரியா ஆஃப் யுவர் லைஃப்ல கொஞ்சம் பயம் பதட்டம் இருந்திருக்கும். பட் இந்த மாசம் வந்து என்ன பயம் என்ன பதட்டம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வந்து சமாளிச்சுக்குவோம், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், ஃபிளெக்சிபிளா இருப்போம் அப்படிங்கறது தெரியுது. திட்டங்கள் போடுறது, அந்த திட்டங்கள்ல இருந்து ஏதோ ஒரு முடிவை எடுக்கிறது, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா இருக்கு. குரூப் 1க்கு ஒன்றும் பெரிய இங்க பிரச்சனை இருக்கிற மாதிரியோ, ஆமா ரொம்ப சங்கடமா இருக்கு, இது தோல்வியில தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்க எதுவுமே சொல்லலை. சரி, குரூப் 1க்கு என்ன அறிவுரை? இந்த செப்டம்பர் மாதம் குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன அறிவுரை? குரூப் 1 இந்த செப்டம்பர் மாதம் என்ன அறிவுரை பார்க்கலாம் என்ன சொல்றாங்க. பாத்தீங்களா, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாசிப்பா இருக்கு குரூப் 1, நேர்மறையாகவும் இருக்கு. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்னது போல ஒரு சில பேருக்கு குறிப்பிட்டவர்கள், வெரி ஸ்மால் குரூப், இந்த தலைமை பொறுப்புக்கு கண்டிப்பாக வருவீங்க. வேலை சம்பந்தமான சில விஷயங்கள், நல்ல செய்திகள் வரும், கடல் தாண்டி வரலாம், அல்லது உள்ளூருக்குள்ளேயே உங்களுக்கு உள்ளூருக்குள்ளேயே நல்ல செய்திகள் வரலாம், சம்பள உயர்வு வரலாம், இன்னும் நான் சம்பளம் போட்டு கொடுக்குறேன், இந்த வேலையை முடிச்சுக்கு தரியா, இல்லை நீ முன்னாடி நல்லா செஞ்ச, இந்த முறை நீ நல்லா சிறப்பாக பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி அதுலயும் கொஞ்சம் வருமானம் பாக்குறீங்க. குறிப்பிட்டவர்கள் பௌதிக ரீதியாக எனக்கு வந்து இது குறைவா இருக்கு, இது குறையா இருக்கு அப்படிங்கறது, அந்த குறைய வந்து சமப்படுத்திக்கிறதும் சமாளிக்கிற தன்மை இங்க இருக்கு அப்படிங்கறது தெரியுது. சில பேர் வந்து இந்த பௌதீகத்துல எனக்கு வந்து இது வேணும், என்ன கொஞ்சம் ஆசைப்படுறீங்க, அந்த ஆசைகள் 1-2 பூர்த்தி ஆகலாம். இப்ப வந்து நீங்க வந்து சும்மா ஒரு உதாரணம் வச்சுக்கோமே, இப்ப நீங்க வந்து படிக்கிற மேசை, இந்த மாதிரி ஒரு மேசை வந்து நீங்க வந்து ரொம்ப நாளா எனக்கு இந்த மாதிரி ஒரு மேசை வேணும், நான் ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இந்த 9வது மாசம் அது பூர்த்தி ஆகும் குறிப்பிட்டவர்களுக்கு. அதைத்தான் இங்க சொல்றாங்க. வாழ்த்துக்கள் குரூப் 1. சரி, இந்த பிரபஞ்சம், இந்த தேவதூத்தர்களின் செய்தி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அடேங்கப்பா, உங்களுக்கு எஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ இந்த குரூப்பான தேர்ந்தெடுத்தவங்களுக்கு கொஞ்ச நாளா நீங்க ஏதாவது ஒரு கேள்வி வச்சிருந்திருப்பீங்க. அதாவது இது நம்ம செய்யலாமா வேண்டாமா, தொடங்கலாமா வேண்டாமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி வருமா. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கடல் தாண்டி சில பேருக்கு நல்ல செய்திகள் வரும், நல்ல வேலை வாய்ப்புகள் வரும், உயர்வு வரும், சம்பள உயர்வு வரும். ஏதாவது 2 திட்டங்கள், என்ன திட்டங்கள் போடுறது, என்ன முடிவு எடுக்கிறது. ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்ல மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்றாங்க. எஸ். ஸோ நான் முன்னாடி சொல்லிட்டு அவங்களோட வாசிப்பை பார்த்தோன்னே இது வந்து நேர்மறையாகத்தான் இருக்கு. ஏஞ்சலிக், இந்த தேவதூத்தர்கள், இந்த அகிலத்தின் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதமும் ஆமா அப்படிங்கிறதும் சொல்ல வருது. குரூப் 1 வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவிந்த் ப்ளூ டேராட். வணக்கம் குரூப் 2. நீங்க குரூப் 2 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, இந்த 9வது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம், எப்படி இருக்கும், இது வந்து செப்டம்பர் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என் ஞாபகத்தில் இருக்கட்டும் குரூப் 2, இது ஒரு பொதுவான வாசிப்பு. தயவு செய்து என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொதுவான வாசிப்பு, எது பொருந்தினதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தலை அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள், இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க. மற்ற குரூப்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு உள்ளுணர்வை கேட்டு அந்த குரூப்ல ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரி, இவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம், தேவதூத்தர்களின் ஆசீர்வாதம் கடைசியா நம்ம பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே இங்க கார்ட்ஸ் எல்லாம் ஷஃபிள் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் இவங்களை நம்ம தேவைப்பட்டதுன்னா நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துப்போம்.
சரி, உங்களுடைய முதல் செய்தி என்னன்னு பார்க்கலாம். குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் செப்டம்பர் ப்ரிடிக்ஷன், செப்டம்பர்ல என்ன எதிர்பார்க்கலாம் என்ற செய்தி. முதல் செய்தியே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. ஸ்ட்ரென்த், பலம், பலம். The 2 of Pentacles வந்திருக்கிறாங்க. அடுத்தபடி உங்களுக்கு லவர்ஸ். இவங்க என்ன சொல்றாங்க? The 8 of Cups. இவங்களை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். சரி, நம்ம இவங்கள முடிச்சு பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. இந்த பலம் அப்படிங்கிறது இந்த 2 of Pentacles, Lovers and 8 of Cups, இது கிட்டத்தட்ட ஒரு உறவு சம்பந்தமான வாசிப்பு மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் ஐ வில் டெஃபினெட்லி கவர் ஆல் தி ஏரியாஸ். அப்படின்னா இந்த உத்தியோகம், உறவு, ஆரோக்கியம், இது கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் 8 of Cups and Strength, இதுலேயும் நீங்கள் என்ன ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு சிங்க்ரோனிசிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது இதுவும் 8, இங்கேயும் 8 உங்களுக்கு வந்திருக்கு. ஒன்று, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து விலகி போயிட்டீங்க, எனக்கு இதிலிருந்து போராடுறதுக்கு எனக்கு பலம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, இது உறவு அப்படின்னு சொன்னாலும் கூட, அல்லது உத்தியோகம் அப்படின்னு சொன்னாலும் கூட, என்னால் இதில் டாக்ஸிக்காக இருக்குது, இந்த டாக்ஸிக்கை எனக்கு ஓய்வு வேணும், ஐ நீட் அ பிரேக் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. பட் அதனால ஒரு சில பேர் கொஞ்சம் விட்டு போறீங்க அப்படிங்கிறது. 8 of Cups அப்படிங்கிறது விட்டு போறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு இல்லை. ஏன்னா 8 of Cups அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிரேக் வேணும், எனக்கு ஓய்வு வேணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஏன்னா பலம் அண்ட் 8 of Cups அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்க அதே தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு உறவுல இருக்கீங்க, அந்த உறவு கொஞ்சம் பலம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. பலம், பலவீனம் அப்படிங்கிறது. பலவீனம்னா இட்ஸ் நெகட்டிவாக இருக்கு, என்னால் இதை போராட முடியல, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் பிரேக்குக்காக நீங்கள் அந்த உறவை விட்டுட்டு போகிற மாதிரி தெரியுது. அதே தான் உத்தியோகத்துக்கும். இது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது இந்த உத்தியோகம். இது என்ன, இது வேலை வேலை வேலை, நான் ஏதாவது லீவு கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. பட் திரும்பி வரும் பொழுது யூ ஆர் மேக்கிங் அ சாய்ஸ் அப்படிங்கிறது. மேக்கிங் அ சாய்ஸ் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இது நம்ம சமாளிப்போமா அல்லது வேறு ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கு பார்க்கறதா. அப்போ குறிப்பிட்டவர்கள் இந்த குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவங்க, நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கிட்டு நீங்கள் இன்னும் ஒரு வேலைக்கு இன்னும் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எழுதி போடுறதாக தெரியுது. அது ஒரு சில பேருக்கு கை கூடுது அப்படிங்கிறதையும் இவங்க சொல்ல வராங்க. அண்ட் இந்த உறவு சம்பந்தமாகவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும், பலமே இல்லைங்க, எனக்கு போராடி போராடி போய் பலத்தையே நான் தொலைச்சிட்டேன், எனக்கு நம்ம பிரேக்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரேக்கு போயிட்டு வரும் பொழுது அங்க இரண்டு மனம் விட்டு பேசுறாங்க. இது நம்ம சமாளிப்போமா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் சமாளிப்பீர்கள் அப்படிங்கிறது இந்த லவர்ஸும் அதே தான் சொல்றாங்க. அப்ப 2 கைகள் இங்க வருது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. இது நல்லா இருக்கு உங்களுக்கு செய்தி. மித்தபடி இது அது தான் நினைக்கிறேன் ஐவ் கவர்ட். நீங்க ஒரு வேலைக்கு எழுதி போடுறதாக இருந்தாலும் கூட நல்ல செய்தி ஒரு சில பேருக்கு வரும் இங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் ஆனா இப்போ நீங்க ஒரு பார்ட் டைம் அல்லது ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கீங்க, ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க, நான் ஒரு சின்னதா ஒரு சைட் ஹசல் ஒன்று ஆரம்பிக்கணும். சைட் ஹசல் அப்படின்னா சின்ன பிஸ்னஸ், அதாவது அது ஆன்லைன் பிஸ்னஸா இருக்கலாம், அதில் வேறு ஒருத்தவங்களோட சேர்ந்து கூட்டணியில் செய்கிறதா இருக்கு. ஏன்னா அது கூட்டணி தான் த லவர்ஸ். ஸோ கூட்டணியில் செய்கிறதும் கிட்டத்தட்ட அதுவும் உங்களுக்கு கை கூடுது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இது கண்டிப்பாக பலம் தரும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. சரி சரி, இவங்களை நம்ம என்ன சொல்கிறாங்க பார்க்க. வாவ், 6 of Cups வந்திருக்கு இங்கேயும். ஓகே, பார்த்தீங்கன்னா இவங்களும் 8 இல்லையா, இவங்களும் இங்கே 8, இவங்களும் 8, அழகான ஒரு சின்க்ரோனைசிட்டி வந்திருக்கு உங்களுக்கு. அண்ட் இங்கேயும் 6, இங்கேயும் 6. வாவ், அப்போ குரூப் 2 கண்டிப்பாக ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் என்ன தெரியல, அது உறவாக இருக்கலாம், அல்லது நான் சொன்னது போல உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு வேலைக்கு எழுதி போட்டிருக்கீங்க, ஒரு அப்ளிகேஷன் எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை ஆரோக்கியத்தில் கொஞ்ச நாள் பலம் இல்லைங்க எனக்கு, பட் அப்படின்னாலும் இப்பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு பலம் வரும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் 6 of Cups அப்படிங்கிறது, ஏன்னா நான் சொன்னது போல ஒருத்தவங்க உறவு ரீதியாக எனக்கு இதில் போராடினது போதும் அப்படிங்கிறது ஒருத்தவங்க போனாங்க இல்லையா, அவங்க திரும்பி வராங்க அப்படிங்கிறது இங்கே நிச்சயிக்கப்படுது அப்படிங்கிறது தெரியுது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா 8 of Cups அப்படிங்கிறது போனவங்க திரும்பி வராங்க அப்படிங்கிறது லவர்ஸ், அதுவும் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் தான். திஸ் இஸ் ஆல்சோ டபுள் கன்ஃபர்மேஷன்.
அதுதான் அவங்க சொல்றாங்க. அண்ட் நீங்க உத்தியோகத்துல ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இது ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ஒரு என்வாயன்மெண்ட்டா இருக்கு. நான் எவ்வளவோ வேலை செய்றேன். எனக்கு வந்து எதுவுமே குடுக்க மாட்டேன். நான் போறேன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்ச நாள் வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஆனா 6 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது அவங்க உங்கள திரும்பி கூப்பிடுறாங்க. பரவாயில்லவா, வந்து கொஞ்சம் என்னன்னு பாரு. நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உனக்கு சம்பள உயர்வோ இல்ல நீ என்ன கேட்குற அப்படிங்கிறத நான் யோசிச்சு முடிவுகளை எடுக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. பட் அவங்க யோசிச்சு முடிவு எடுக்கிறேன்னு சொன்னாலும் கூட அப்பயும் அது உங்க கையில தான் இருக்கு. இவங்க உண்மையிலே யோசிச்சு முடிவுகளை எடுக்கிறாங்களா இல்ல என்ன பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு அந்த முடிவை எடுக்கிறது நல்லது. அண்ட் 6 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது யாராவது இப்போ நீங்க வந்து ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல பிரிஞ்சு போயிட்டீங்க, அவங்க திரும்பி வருவாங்களா, ரீகன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லப்படுது ஆங்கிலத்துல. அண்ட் 6 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ரீகன்சிலியேஷன். இது ஒன்று. பட் அது ரொம்ப ஸ்மால் குரூப்புக்கு தான் சொல்லப்படுது. பட் குறிப்பிட்டவர்களுக்கு இங்க என்ன சொல்ல வராங்க 6 ஆஃப் கப்ஸ்க்கு நான் சொல்றேன். யாராவது உங்களை விட்டு போயிட்டாங்க, நீங்க அவங்க வந்து உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் ஸ்ட்ரென்த் எப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போதான் கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றது, யூ ஆர் ஹீலிங் அப்படின்னு சொல்லப்படுது, குணமடைகிறீங்க. ஏன்னா இப்போதான் வந்து அந்த ஒரு எப்படி எனக்கு சொல்ல தெரியல இது எப்படி சொல்றது அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப இந்த சிங்கம் முகம் பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப சங்கடமான சில சூழ்நிலைகள் இருந்து யூ ஆர் ஹீலிங் பேக், குணமடைந்து வரீங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் என்னதான் நீங்க குணம் அடைந்தாலும் 6 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது அந்த மெமரிஸ், அந்த நபரோட நீங்க பழகினது, பேசினது, ஒன்னா வெளியே போனது, சாப்பிட்டது, இந்த மாதிரியான ஒரு நல்ல மெமரிஸ் வந்து உங்களுக்குள்ள வந்து வந்து போகும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. இது எல்லாருக்கும் இல்ல அந்த செய்தி, அது குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான். சரி, குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அவர்களுக்கு என்ன அறிவுரை? குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் ப்ரெடிக்ஷன்ஸ்ல அவர்களுக்கு என்ன அறிவுரை? குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் ப்ரெடிக்ஷன்ஸ்ல என்ன அறிவுரை? வாவ் வாவ், மெஜிஷியன். நீங்க நல்லா இதுலயும் ஒரு ஒற்றுமை நீங்க பார்க்கலாம். அவங்க கையில பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி லோகோ இருக்கு, அண்ட் அவரோட தொப்பில இன்ஃபினிட்டி லோகோ இருக்கு. ஸோ குரூப் 2 நீங்க வந்து வேலையை விட்டு போயிட்டீங்க, எனக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு ஒன்று. இரண்டாவது, ஆரோக்கியத்துல எனக்கு என்னால சமாளிக்கவே முடியலங்க, சிரமமா இருக்கு, அது ஒன்று. மூன்றாவது, இவர் என்னை விட்டு போயிட்டாரு, திரும்பி வருவாரா அப்படிங்கிறது, இது மூன்றாவது நான் சொன்னது. இந்த மூன்று விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் திரும்பி வரப்போகுது அப்படிங்கிறது த மெஜிஷியன் ஹேஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. த மெஜிஷியன் அப்படிங்கிறது இது நடக்கும், திரும்பி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. வந்து ஒரு லூப் மாதிரி திரும்பி திரும்பி அவங்க வந்து உன்னை விட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்படி உங்களுக்கு வந்து உத்தியோக ரீதியாக ஏதாவது சங்கடங்கள் இருக்கு, அவங்க திரும்பி கூப்பிட்றாங்கன்னா, நான் முன்னாடி சொல்லிட்டேன் இல்லையா, மனம் விட்டு பேசுங்க. ஓகே, நான் என்னை திரும்பி கூப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு சம்பளம் உயர்வு இல்லாத பதவி உயர்வு ஏதாவது தரியா அப்படிங்கிறத நீங்கள் மனமிட்டு பேசுறது நல்லது. போனவங்க திரும்பி வராங்க அப்படின்னாலும் அவங்க கிட்ட நீங்க மனம் விட்டு பேசுறது நல்லது. அண்ட் ஆரோக்கிய குறைவாக ஏதாவது உங்களுக்கு இருக்கு, ஆமாங்க கஷ்டப்படுறேன் அப்படின்னா நல்ல மருத்துவரை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் மெஜிஷியன் சொல்றாங்க. அண்ட் இதெல்லாம் இருக்கட்டும். அண்ட் கடைசியா இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பிட்டவர்கள் இங்க ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா, ஆமாங்க எனக்கு வந்து இப்போ நான் குணம் அடைஞ்சிட்டேன். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சில பேர் வந்து குணம் அடைஞ்சிட்டீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கை நடந்திருக்கும், அதில் குணம் அடைஞ்சிட்டீங்க. பட் இப்போ நான் வந்து அவங்க கிட்ட நான் மனம் விட்டு பேசணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அது வந்து இங்க கை கூட போகுது. அண்ட் முன்னாடியே சொன்னது போல சில பேர் வந்து நிரந்தரமான ஒரு உத்தியோகத்துல இருக்கிறீங்க, ஒரு சின்ன சைட் ஹாஸ்டல் பிஸ்னஸ் பண்றது, அதை நீங்க உருவாக்குவீங்க. யூ வில் கிரியேட் இட் அப்படிங்கிறது தெரியுது. அது ஆன்லைனா இருக்கலாம் அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப்பா கூட இருக்கலாம். அதை நீங்க அழகாக உருவாக்குவீர்கள் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. வாழ்த்துக்கள் குரூப் 2. இந்த பிரபஞ்சம் மெசேஜ் இன்னர் சைல்ட் ஹீலிங். வாவ், பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை வந்து இது எப்படி தெரியுமா இருக்கு, மதர் இஸ் வந்து செல்லம் கொடுக்கறது மாதிரி தெரியுது இல்லையா. கவலைப்படாத, உனக்கு என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அது இப்பொழுது கைகூடி வரும். அப்படி என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதுல இருந்து நீ ஃபர்ஸ்ட் குணம் அடைந்து வா அப்படிங்கறத தான் அவங்க சொல்றாங்க. ரொம்ப அழகான ஒரு மெசேஜா இருக்கு. எல்லாமே பொருந்தி வருது அப்படிங்கிறது தெரிய வருது. குணம் அடைந்து வா, குணம் அடைந்த பிறகு சில விஷயங்கள் நீயே உருவாக்குவ, சில விஷயங்கள் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரப்படும். நல்லா யோசிச்சு முடிவுகளை எடுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. ஆனா முதல்ல குணம் அடையணும், யூ மஸ்ட் ஹீல் அப்படிங்கிறது சொல்றாங்க. குரூப் 2
இது ஒரு பொதுவான வாசிப்பு என்பதை மறந்துட வேண்டாம். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம், இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம். குரூப் 3, நீங்கள் குரூப் 3 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ செப்டம்பர் மாதம், இந்த 9வது மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு. என்னுடைய பணிவான வேண்டுகோள் குரூப் 3 ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வாசிப்பே எனக்கு பொருந்தலை அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள், இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க. மற்ற குரூப்ஸ் இருக்கிறாங்க, உங்களோட உள்ளுணர்வை கேட்டு நீங்கள் மற்ற குரூப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரி, இங்கே நான் ஏற்கனவே ஷஃபிள் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இவங்க இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம், இந்த தேவதூதர்களின் செய்தி, இவங்க நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னும் டெராட் செய்திகளை ஷஃபிள் பண்ணி எடுப்போம். ஸோ குரூப் 3 இந்த 9வது மாதம் எப்படி இருக்கும், என்ன எதிர்பார்க்கலாம், ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு எடுத்தோன்னே தி எம்ப்ரஸ் வந்திருக்கு. தி எம்ப்ரஸ், ஓகே, நல்ல செய்தியாக இருக்குது. தி டெத், நல்ல ஒரு செய்தி. இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒற்றுமையான செய்தியாகத்தான் இங்கே இருக்குது. த ஹேங்க்ட் மேன், இங்கே த 3 of Wands. இவங்களை நம்ம கடைசியாக பார்ப்போம். இது நான் நினைக்கிறேன், இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்க நீங்கள் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டீங்க. நீங்கள் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டீங்க, திருத்திக்கிட்டீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதோ உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, ஒரு மாற்றம் ஏதோ நடந்திருக்கு. ஏன் இது ரெண்டுக்கும் நல்ல ஒற்றுமை சொன்னேன் அப்படின்னா, டெத் அப்படிங்கிறது சில விஷயங்கள் அதாவது சில விஷயங்களோ, சில உறவுகளோ, சில ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் அதை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதைத்தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. அப்போ நீங்களா சில விஷயங்களை மாற்றிக்கிறதும் திருத்திக்கிறதும் அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. சில பேருக்கு குறிப்பிட்டவர்கள் ஏதாவது ஒரு மாற்றம் இங்கே நடக்குது, ஏதோ ஒரு மாற்றம். அது ஊர் மாறுறதோ, வீடு மாறுறது, இடம் மாறுறது, அந்த மாதிரி கூட இங்கே தெரியுது. அண்ட் தி எம்ப்ரஸ் அப்படிங்கிறது, இது அழகான ஒரு விஷயம் உங்களுக்கு இங்கே உருவாகுது அப்படிங்கிறது தெரியுது. அழகான ஒரு விஷயம் உருவாகுது. அப்போ குறிப்பிட்டவர்கள் இது எனக்கு கிடைக்காதா, அதாவது இது எப்படி தெரியுது அப்படின்னா, ஒரு ப்ரெக்னன்சி. ஏன்னா தி எம்ப்ரஸ் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சி. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த டெத் கார்டில். அண்ட் எம்ப்ரஸ் அப்படிங்கிறது திங்ஸ் வில் ஸ்டார்ட் டு கிரியேட், திங்ஸ் வில் ஸ்டார்ட் டு க்ரோ, வளரும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. க்ரோ அண்ட் வளரும் அப்படின்னா, அப்போ குறிப்பிட்ட குரூப் 3 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இந்த பிரெக்னன்சி சம்பந்தமான சில விஷயங்கள் இந்த முறை இந்த 9வது மாதம் கைகூடும் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இது ஒரு பொதுவான வாசிப்பு. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன். நீங்கள் நல்ல மருத்துவரை ஆலோசனை செய்வதும் சிறப்பானது. ஓகே, அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது முடிந்து போயிடுச்சு, இது கிடைக்காதா அப்படிங்கிறது இல்லை. இது வரும், இது கிடைக்கும். இது உனக்கு ஒரு அழகான ஒரு அதுவாகவே சில பேருக்கு உருவாகிறது உண்டு. சில பேருக்கு இந்த ப்ரெக்னன்சி சொன்னாங்க இல்லையா, அந்த ப்ரெக்னன்சிவா மாசமாக இருக்கிறது இங்கே குறிப்பிட்டவர்களுக்கு எஸ் த இஸ் அ குட் நியூஸ் அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது. மூன்றாவது, இந்த எம்ப்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஏதோ உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய உள்ளுணர்வு இந்த முறை இந்த 9வது மாதம் குறிப்பிட்டவர்களுக்கு உங்களுடைய உள்ளுணர்வு ரொம்ப பலமாக இருக்கும். அவங்க சில விஷயங்கள் உங்களை வழி நடத்துவாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா த ஹேங்க்ட் மேன். அப்போ குறிப்பிட்டவர்கள் சில விஷயங்களை ரொம்ப நிறுத்தி வச்சிருக்கிறது. எனக்கு இது நான் மாற்றிக்கலாமா, இது நான் மாற்றணுமா, இது நான் திருத்தணுமா, இது நான் திருந்தணுமா அப்படிங்கிறது சில விஷயங்கள் கட்டி போட்ட மாதிரி நம்மளையே கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் இங்கே நீங்கள் மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. மாற்றிக்கிறது சிறப்பு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சில பேருக்கு இங்கே தானாக சில விஷயங்கள் உருவாக போகுது. என்ன ஒரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா, இங்கே 3 அண்ட் இங்கே 3 of Wands வந்திருக்கு. ரொம்ப அழகான ஒரு ஒற்றுமை. அண்ட் இங்கேயும் 3 நம்ம பார்க்குறோம். இந்த 12 கூட்டினாலும் 3 பார்க்குறோம். வாவ், ஒருவேளை நீங்கள் 3வது மாதம் பிறந்தவர்களாக இருக்கலாம். 3, 12, 21, 30 அல்லது தேதி, மாதம், வருஷம் கூட்டினாலும் 3 என்ன வேணாலும் இருக்கலாம். அண்ட் 3 அப்படிங்கும்போது ரூலிங் பிளானட் இஸ் ஜூபிட்டர், குரு. அப்போ ஏதோ ஒரு விஷயம், அதான் நம்மளே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, கை கூடுது. ஏன்னா ஜூபிட்டர் குரு சில விஷயங்களை ஒற்றுமையை கொண்டு வருவார். எதெல்லாம் நீ லேக் பண்ற, எதெல்லாம் நீ நினைக்கிறனால முடியாது, நான் திருந்தணுமா, எதெல்லாம் நீ நினைக்கிறவனால முடியும், உன்னால முடியும், அதை நீ திருத்தணும், நீ மாற்றணும். ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு அங்கே தானாகவே உருவாக போகுது. சில விஷயங்கள் நீ எதெல்லாம்
இது எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது சில விஷயங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா அதன் பிறகு உங்களுக்கு 3 of wands வந்திருக்கு. 3 of wands அப்படிங்கிறது அதே தான், ஒரு ஏக்கம். இது எனக்கு கிடைக்காதா? நான் முன்னாடி சொன்னது போல் சில பேர் வந்து இந்த வெரி ஸ்மால் குரூப், சின்ன குரூப் வந்து இந்த ப்ரெக்னன்சி சம்மந்தமாக இது எனக்கு அமையாதா? ஸோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. 3 of wands வந்து ஒரு ஃபோக்கஸ், ரொம்ப கவனமாக நீங்கள் முடிவுகள் எடுக்கிறதும். ஏன்னா நீங்கள் வந்து மாறிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து பழைய ஒரு நபர் மாதிரி கிடையாது. நவ் யூ ஆர் அ நியூ பர்சன். அதான் த எம்பரர்ஸ், யூ ஆர் அ நியூ பர்சன். ஸோ அந்த நியூ பர்சன் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. என்னென்ன பிளான் போடணும், என்னென்ன திட்டங்கள் போடலாம், நம்ம வேறு ஒரு ஊருக்கு போய் வேலை செய்யலாமா, அல்லது உள்ளூர்லேயே நம்ம ஏதாவது செய்யலாமா. அது மட்டும் இல்லாமல் 3 of wands வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோக்கஸ். யூ ஆர் வெரி ஃபோக்கஸாக இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப நேர்மறையாக இருக்குது. அண்ட் கடைசியாக அவங்களுக்கு வந்தது கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. வெரி நைஸ். கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கும் பொழுது இங்கே நம்ம ரெட் ஃப்ளாக் பார்க்குறோம். ஸோ இந்த ரெட் ஃப்ளாக் வந்து கிட்டத்தட்ட இந்த டெத் மாதிரி தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதெல்லாம் வந்து முன்னாடி எனக்கு கஷ்டமாக இருந்தது, நான் இருட்டு, ஏன்னா டெத் அப்படிங்கிறது இருட்டு. இருட்டில் இருந்த சில விஷயங்கள் நீங்களே இந்த முறை உருவாக்குறதாக தெரியுது. யூ ஆர் லைட்டிங் அப் த லேம்ப். நீங்கள் தான் வந்து இப்போ வந்து இந்த கேண்டல் இங்கே இருக்கு இல்லையா, நம்ம தான் இப்போ அந்த ஓகே நான் இந்த முடிவுகளை எடுத்துக்கிறேன், நான் திருத்திக்கிறேன்னு சொல்லி நம்ம வந்து இந்த கேண்டலை நம்ம லீட் பண்ணுறோம். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறதும் இந்த எம்ப்ரஸ்ங்கிறதும் நான் உண்மையில சொல்கிறேன் குரூப் 3, இது ஒரு உண்மையில ஒற்றுமையான ஒரு செய்தி. ஏன்னா அந்த எம்ப்ரஸ் இந்த கிங் ஆஃப் வான்ஸுங்கிறது ஒரே செய்தி தான். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த முறை உருவாக்குவீங்க. உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான எது இல்லை, எது சரி, எது தப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு வழி நடத்தும் அப்படிங்கிறது தான் இந்த கிங் ஆஃப் வான்ஸ். அதுதான் இந்த நெருப்பு. என் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளாக், ரெட் ஃப்ளாக் அப்படிங்கும் பொழுது பழைய நினைவுகள், பழைய நபர்னு நீங்கள் வந்து இப்போ மாறிட்டீங்க. மாறணும் அப்படிங்கிறது தான் கிங் ஆஃப் வான்ஸும் டபுள் கன்ஃபர்மேஷன். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ வரப்போகுது, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, சில விஷயங்கள் உங்களுக்காக உருவாக போகுது அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. அந்த ரெட் ஃப்ளாக் இஸ் அ வார்னிங். மறுபடியும் பழைய தவறுகளை செய்யாத, பழைய எண்ணங்களுக்கு போய் மூழ்காத அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சரி, குரூப் 3க்கு என்ன அறிவுரை? இந்த செப்டம்பர் ப்ரிடிக்ஷன்ஸில் குரூப் 3க்கு என்ன அறிவுரை? இந்த செப்டம்பர் ப்ரிடிக்ஷன்ஸில் குரூப் 3க்கு என்ன அறிவுரை? செப்டம்பர் ப்ரிடிக்ஷன்ஸில் குரூப் 3க்கு என்ன அறிவுரை பார்ப்போங்க. அவங்க என்ன இவங்க வராங்க, நம்ம பார்க்கலாம். வாவ் கடவுளே, குரூப் 3 உண்மையில வாழ்த்துக்கள். குரூப் 3 9 of Pentaclesங்கிறது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக போகுது. இந்த பார்த்தீங்கன்னா என்ன அழகான ஒற்றுமை பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எம்டி பிளேட் இல்லையா, அதில் ஒன்றுமே இல்லை, ஆனால் நிறைய சாப்பாடு இருக்கு. அதே தான் தி எம்ப்ரஸ். நீ நினைக்கிற எனக்கு எதுவுமே அமையாது, ஒன்றுமே கிடைக்காது அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் இதை மாறணும், மாற்றிக்கணும், திருத்திக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழகான பட்டாம்பூச்சிகள் தெரியுது இல்லையா. ஸோ there is a transformation. இங்கே வந்து அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. நீங்கள் மாறணும், திருத்திக்கணும் அப்படிங்கிறது. நீ எதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, தாழ்ந்து தாழ்ந்து நீ வந்து பார்க்குற, நீ வந்து நான் வந்து ஒரு கோழை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. இல்லை, சில விஷயங்கள் உங்களுக்கு இங்கே உருவாக போகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கேயும் சொல்லப்படுது. அதுவாகவே உருவாக போகுது. அப்போ some things are waiting for you to be placed on your plate அப்படின்னு சொல்ல வருது. சில விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு உங்களோட தட்டுக்கு வர்றதுக்கு அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. திங்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் குறிப்பிட்ட ஒரு சில பேர்களுக்கு வந்து ஆசை ஏதாவது ஒன்று பூர்த்தி ஆகும். ஏன்னா 9 of Pentacles வந்து மறைமுகமாக இன்டைரக்ட்லி உங்களுடைய ஆசை பூர்த்தியாகும். ஏன்னா சாப்பிடும் பொழுது ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பழங்கள் பிடிக்காதுன்னா நீங்கள் சொல்லலாம், எனக்கு பழம் வேண்டாம், எனக்கு வந்து இந்த சாப்பாடு தான் வேணும், அதுதான் வேணும். அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க. 9 of Pentacles அது மட்டும் இல்லைங்க, இது வந்து வளர்ச்சி. குறிப்பிட்டவர்களுக்கு பணம் சம்பந்தமான சில விஷயங்களும் கைகூடுது அப்படிங்கிறதையும் சொல்ல. ஏன்னா Pentacles அப்படிங்கிறது லாபம், இங்கே கைகூடுது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைவு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ குரூப் 3 வாழ்த்துக்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹோலி லவ். வாவ் கடவுளே. ஓகே, நான் உண்மையில என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஏன் அப்படின்னா,
இங்க வந்து நம்மளே சொன்னேன் இல்லையா, நீங்க மாத்தணும், திருத்திக்கணும். தி எம்ப்ரஸ் வந்து there are things waiting for you. சில விஷயங்கள் உனக்காக காத்துட்டு இருக்கு, அதுவா உருவாக போகுது. டபுள் கன்ஃபர்மேஷன், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஹோலி லவ் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சமே உங்களை அணைக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறது. என் உள் உணர்வு ஏதோ ஒரு விஷயம் உங்களை வழி நடத்தும் சொன்னதும், இந்த ஹோலி லவ் அப்படிங்கிறது அன்பு மூலியமாக சில விஷயங்கள் உங்களை வழிநடத்த போகுது அப்படிங்கிறதும், இந்த பிரபஞ்சமே உங்களை அணைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நிச்சயிக்கப்படுகிறது. குரூப் 3 இது ஒரு பொதுவான வாசிப்பு என்பதை மறந்துட வேண்டாம். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.